அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 2/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் மறுநாள் காலையில் இரவு 12:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது. இப்போ மக நட்சத்திரம் இருக்கிற காலகட்டத்தில் மரண யோகமும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி சர்வ அமாவாசை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடிய இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மதியம் 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30லேருந்து 11 மணி வரை இருக்குது. மதியம் 1:30லேருந்து 2:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. இன்றைக்கி அதாவது சோமவார விரதம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி முழுக்க அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். இப்போ மக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறதுக்கு பயிர் தொழில். ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுப காரியங்கள் செய்ய ஏற்ற நாள் கிடையாது. வண்டி ஏறுறதுக்கு, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு, கிணறு வெட்ட, தாலி செய்கிறதுக்கு, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைக்கி அமாவாசையும் கலந்துருக்கிறதுனால சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இப்போது அமாவாசை திதியில் பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தவிர மற்ற எந்த நல்ல செயலும் செய்ய வேணாம். அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களுக்கு உண்டான காரியங்களை செய்கிறது நல்லது. சில முன்னேற்றங்களான விஷயங்களுக்கும் செய்கிறது நல்லது. தயங்க வேண்டாம், தைரியமாகவே அடியெடுத்து வைக்கலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சந்தோஷம், ரிஷப ராசிக்கு நிறைவு, மிதுன ராசிக்கு விரோதம், கடக ராசிக்கு மறதி, சிம்ம ராசிக்கு அச்சம், கன்னி ராசிக்கு ஆரோக்கியம், துலாம் ராசிக்கு முயற்சி, விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுசு ராசிக்கு அனுகூலம், மகர ராசிக்கு சிநேகிதம், கும்ப ராசிக்கு பந்தயம், மீன ராசிக்கு இறை வழிபாடு. இது சந்திரன் இருக்க நிலையை பொறுத்து மட்டுமே இந்த பலன் இருக்குது. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துலேயும் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு மறையிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. தொழிலில் மந்தநிலை கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைக்கி சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு தாமதமாகும். அதனால் அமைதியாக கையாள வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்க எதுவும் வேண்டாம். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு இன்றைக்கி அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களில் திட்டமிட்டு செய்கிறது வேலைகளில் பலனை தரும். வாரத்தில் முதல் நாள் வேறு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லைனா அனுசரித்து போகிற வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு ரெடி பண்ணுறதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமான விரயமாகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது வருத்தத்தை தரும். ஆனாலும் அது கடமையானதுனால கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் மேஷராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான். எல்லா விஷயத்துலேயும் அமைதியும் பொறுமையும் நிதானமும் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவினர்கள் மூலிமா மன அமைதி குறையும். கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் வேலை பளு இருக்கத்தான் செய்யும். வியாபார விஷயமாக கொஞ்சம் பயணங்கள் இருக்குது, அலைச்சல்கள் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் சாதகமான உங்களோட கடமையை கரெக்டாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் மனசுக்கு ஆறுதலை தரும். தேவையில்லாத குழப்பத்தையோ பிரச்சனையோ பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் கடினமாக இருக்குது, சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இன்றைக்கி அவசியம் தேவையாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட பணிகள் தேங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு தாமதமாக்குற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெளியில் கூப்பிட்டு போங்க. இல்லைனா அமைதியாக ஒதுங்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும். எதையும் திரும்ப திரும்ப பேச வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. கடனை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக தோள்களில் உடலில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் செய்கிறது மனசுக்கு அமைதியை தர மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் உங்கள்கிட்ட அமைதியும் பொறுமையும் அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ரொம்பவும் அலட்டிக்காமல் நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. உங்களுக்கு இன்றைக்கி குதூகலமான ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. பணம் வரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சாதகமான நாள். உங்களோட உறுதியும் தைரியம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நல்ல வளர்ச்சி காணப்படுதோ அதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை நல்லாவே ஏற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. நம்பிக்கையோடு இன்றைக்கி உங்களோட காரியங்களை செய்வீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புத்துணர்ச்சியோடு உங்களோட வேலைகளை செய்வீங்க. நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசு விட்டு கருத்துக்களை பரிமாறி ஜாலியாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திடமாக சுறுசுறுப்பாக இன்றைக்கி நாளை லைஃப்பை என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக்கிறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தாலே போதும். இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும். எந்த ஒரு பிசகாமல் தவறு நடக்காமல் நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கலவையான ஒரு நாள் தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளோ மனசாபமும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இன்றைக்கி உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உற்சாகமும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு மனசுக்கு ஆறுதலை தேடித்தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ரொம்பவும் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா
உங்களோட மேலதிகாரிகளோட சப்போர்ட் இருக்கனால சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் எரிச்சலான மனப்பான்மை இருக்குது. அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். நட்பாக பேசி பழகி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமாக போக வாய்ப்புகள் அதிகம். சரியாக நாளை பயன்படுத்திக்கங்க. அவசரப்பட்டு எரிச்சலை கிளப்புற மாதிரி வேலையை செய்ய வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, கொஞ்சம் செலவும் இருக்குது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான உணவை சாப்பிட்றதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கலவையான நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் இருக்க தான் செய்து. அதனால் எந்த ஒரு பெருசாக பாதிப்பு இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. வரவு இருக்குது. பசங்க மூலிமா சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்குது, ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கணுன்னாலும் உங்கள் மனநிலை கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டோ சுறுசுறுப்பாக வேகத்தோட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திட்டமிட்டு வேலை செய்வீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட கசப்பான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கூட வெளியில் போகிறதோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில காரியங்களோ செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பண இழப்பும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் செய்கிறதோ பிரார்த்தனை செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்ல பலனை தரும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாள் தான். நல்லதும் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அமைதியாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிடைக்கிற பலன்களும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட வேலை சுமூகமாக நடக்க கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுது. சில சமயங்களில் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக போகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்கிறது நல்லது. இன்றைக்கி சொத்து சம்பந்தமான வழக்குகளில் அலைச்சலுக்கு பின் தான் அனுகூலம் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பார்த்து பழக வேண்டியதாக இருக்கும். அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறதோ திட்டமிட்டு பக்குவமாக வேலை வாங்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. துணைக்கிட்ட அதை வெளிப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட விருப்பத்துக்கேற்ப இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் இருக்கும். உங்களோட மனநிலையை கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கும் இன்றைக்கி கலவையான ஒரு நாள் தான். ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. பார்த்து சூழ்நிலைக்கேற்ப சாதகமாக நடந்துக்கிறது
அமைதியாக உங்களோட சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார விஷயமும் சரி, எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல பாராட்டு பெற மாதிரி இருக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிற ஒரு நாளாக இருக்கும். உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றமான விளைவுகள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராட் திங்கிங்கோட நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளில் வெற்றி பெற கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு தடைகளை தாண்டி வரக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்களோட வேலைகளை கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு செஞ்சு முடிக்கவும் உங்களோட முடியும். பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நேர்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கம் தெரியும். அதே மாதிரி புரிதலும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான தருணங்கள் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. பேங்க் பேலன்ஸ் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது. சாதகமான பலன்கள் தான் இருக்குது. சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. சிறப்பாக இருக்கும். அதனால் ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள். சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர நாளாக இருக்குது. கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றகரமான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பசங்களுக்கும் இன்றைக்கி படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு சுமூகமான பலன்கள். உங்களோட இலக்குகளை அடைய இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு உறுதி தெரிகிற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கீகாரம் பெற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகளை துணைக்கிட்ட காட்டி ஜாலியாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2 பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கண்காணித்தா சேமிப்பு இன்றைக்கி அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது. நிம்மதியான ஒரு நாளாக தான் போகும். எந்த ஒரு விஷயத்துலையும் சின்ன சின்ன தடைகளோ தாமதங்களோ இருந்தாலும் சவால்களை எல்லாமே தாண்டி மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கும். மனசை விடாதீங்க. அமைதியாக பொறுமை காக்கிறது நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் அடைய இன்றைக்கி கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பெருசாக அலட்டிக்காமல் அமைதியாக நாளை யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது. புதிய மனிதர்களோட சந்திப்பு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு
மனசுக்கு நிம்மதியை தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதலான பணி காரணமாக கொஞ்சம் ரொம்ப மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்றைக்கி திறமையான முறையில் உங்களால் பணியாற்ற முடியாது. அதனால் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் தொடக்கூட இன்றைக்கி நட்பாக அன்பாக பேசி பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத மற்றும் உங்கள் கிட்டே இருக்கிற மன உளைச்சல் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் குழப்பமான மனநிலை. நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலையும் நிதானம் தேவை. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பு கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பொறுமையாக பார்த்து நீங்களே கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். வெளியில் போகும்போதோ இல்லை குடும்பத்துலேயோ வீண் வாக்குவாதம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தொடராமல் அப்படியே முடிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் இன்றைக்கி எதுவும் வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பிக்கை இல்லாத ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்க்குற சவால்களை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரார்த்தனையில் இன்றைக்கி மனசுக்கு அமைதி கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியாது. முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு கவலையை ஒதுக்கி வச்சுட்டு திடமாக தன்னம்பிக்கையோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. நல்ல ஒரு நீங்கள் பேசுகிற விதம் அவங்களுக்கு நல்லா பிடிச்சும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. அமைதியாக அவசரப்படாமல் பார்த்து பேசுகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கான ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவலையான ஒரு நாள் தான். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா தொணக்கூட இன்றைக்கி அமைதியாக போனீங்கன்னா சாதகமாக அமைதியாக நாள் போக வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உற்றார் உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது. பசங்க மூலிமா நல்ல சந்தோஷமான விஷயங்கள் வரும். பெற்றோரோட அன்பு ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெண்களுக்கு வேலைபளு குறையும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமைக்காக இன்றைக்கி பாராட்டுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. அதே மாதிரி உங்களோட காரியங்கள் செயல்கள் வேலைகளில் நல்ல ஒரு திடமான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் உங்களோட நெருங்கிய நண்பரோட குடும்பத்து விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படியும் முடியலன்னா 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான சமயமாக இன்றைக்கி இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. சேமிப்பும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான லாபம் தர புதிய முதலீடு செய்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும்
உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. திருப்தியான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க. நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர செய்திகள் சேர்கிற மாதிரி இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லாமல் தொழில் போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு திட்டங்களை தீட்டி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபரோட அறிமுகம் நல்லாவே இருக்குது. வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணியிட சூழல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல பலனை தான் தரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கூடுதலான ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கோ இல்லைன்னா சிலருக்கு நல்ல ஒரு ஏற்றம் தர மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிற பதட்டம் காரணமாக துணைக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்க்கிறது நல்லது. 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு ஏற்பட விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செலவுகளும் அதிகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்போ தான் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப சந்தர்ப்பத்திற்கேற்ப உங்களோட செயல்களை பார்த்து செய்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க, சந்தோஷம். உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னு நீங்கள் மெசேஜில் கமெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் நிறைய போட்டுட்ருக்கு. சில புதிய முயற்சிகள் செய்து அதை ஷார்ட்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் பார்க்குறது நல்லது. நன்றி, வணக்கம்.